யாரா நீங்க? யாரா நீங்க? ஏன் அவனை போட்டு அடிக்கிறீங்க? என்னங்க வாங்க, நம்ம போயிடலாம். யாரா நீ? என்னங்க வாங்க, நம்ம போயிடலாம். ஏய், நம்ம சினிமா பார்க்கணும்ல. எனக்கு சினிமால வேணாம், நம்ம வீட்டுக்கு போலாம். ஏய், இந்து. ஏய், அப்ப நீதானா இங்க எல்லா டிக்கெட்டையும் புக் பண்ண ஆளு? ஆமாண்டா. என்னங்க என்னடா பாக்குற? என்னங்க என்ன? சொன்னா கேளுங்க. வேண்டாம், வாங்க போலாம். வாங்க. என்னங்க மேல வாங்க. என்னடா என்னடா பாக்குற? என்ன போ. வாங்க போலாம். என்ன சிந்து? சினிமா பார்க்க வந்துட்டு அப்படியே போறதா? என்னங்க வண்டியில ஏறுங்க, நம்ம போலாம். வண்டி எடுங்க, வாங்க போலாம். ஏய் இந்து, உன்னை என்ன சொல்றதோ? பாய், அவன் யாருன்னு தெரியுமா? அப்ப நான் இவதான் இந்த இந்துலேக்காவா? நீ ஏன் இந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்து சினிமா பார்க்குற சான்ஸ் போயிடுச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஷோக்கான அத்தனை டிக்கெட்ஸையும் வாங்கினேன். அவங்களுக்கெல்லாம் பயந்து சினிமா பார்க்காம வந்திருக்க கூடாது. ஆமா, அவங்கள பார்த்து நீ ஏன் பயந்து வந்த? அவங்க உன் ரகுமாமா ஆளுங்களா? இல்லங்க, அவங்க ரகுமாமா ஆளுங்க இல்ல. அப்படின்னா அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா என்ன? எனக்கு தெரியுங்க. உனக்கு தெரியுமா? ம், அதுல ஒருத்தர் எனக்கு தெரியும். யார் அவன்? உனக்கு எப்படி தெரியும்? அது என்னங்க? சொல்லு, அவன் எப்படி உனக்கு தெரியும்? அது வந்து எழுந்து வாடி. ஓ, ஏமாத்த பாக்குறியா? என்ன திருடி உனக்கு? ஏய், ஏய். அதுல ஒருத்தன் தான் அங்க இருந்தான். நீ அதை அங்கேயே சொல்லியிருக்கலாம்ல. உங்ககிட்ட அவங்க சண்டைக்கு வந்துருவாங்களோன்னு பயந்துதாங்க நான் சொல்லல. என்னங்க வண்டி எடுங்க, நாம போலாம். என்னங்க வேண்டாங்க. எட்ரா வண்டிய. வண்டியை தள்ளி போடுறேன் சார். அதுக்கு முன்னாடி இவகிட்ட ஒரு பிரச்சனையை தீர்க்க வேண்டியது இருக்கு. உன்னுடைய பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். வண்டியை எடுன்னு சொன்னேன். உங்களால வண்டியை தள்ளி வைக்க முடியும்னா தள்ளி வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஆனா இவளை உங்க கூட தனியா அனுப்ப முடியாது. இவகிட்ட நான் ஒரு கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்கு. என் கூட வாடி. எட்ரா கை. மேல கை வச்ச. கை வச்சா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? சொன்னா கேளு. அவர் எதுவும் பண்ணிடாத, நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன். ஏண்டி, என் தம்பி யார் ரகு குத்தி போட்டப்போ நீ ஏண்டி அப்ப அழுகாம இருந்த? என் தம்பியை கொன்னு போட்டுட்டு நீ இங்க சந்தோஷமா இருக்கணும்னா
அது நடக்காது. கூட்டிட்டு போங்கடா இவனை. வாடி, என் கூட வாடி. ஏறடி, கார்ல ஏறடி. விடுங்கடா அவளை. பாய், இவன் தான் ரகுராமன். நீங்க போங்க. விடுங்கடா அவனை. விடுங்கன்னு சொல்றல்ல. வாங்க. டேய் விக்ரமா, நீ என்ன தேடி தானே சுத்திட்டு இருந்த? நானும் உன்னை தேடி தான் சுத்திட்டு இருந்தேன். இங்க உன்னை வச்சு பார்த்ததுல நல்லதா போச்சு. டே ரகு, நான் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. என் நிழல கூட உன்னால தொடவே முடியாது. அத நீ இப்ப பாப்ப. அதுக்கப்புறம் தான் நீ இங்க இருந்து போவ. அருண், இந்து உன்னோட பொண்டாட்டி. இவளை கைய பிடிச்சி இழுத்துனோட கண்ணத்துல அடி. நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா அடி. டேய், விட்றாத. டேய், இவன் முன்னாடியே போடுறா இவங்கள. ரகு, அவன் அப்படி பண்ண மாட்டான்டா. அவன் என்னோட ஆளு. டேய் விக்ரமா, உன்னோட ஐடியா என்னன்னு தெரிஞ்சுக்க தான் அவனை நான் உன் கூட அனுப்பிச்சு வச்சேன். உனக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும் இந்த ரகு யாருன்னு. இந்த ஊர்ல நீ இருக்கலாம், ஆனா இந்து அவ புருஷன் மேல கைய வச்சேன்னா உன் தம்பி போன இடத்துக்கு உன்னை அமுச்சு வச்சிருவேன். புரியுதா? டேய் விக்ரமா, நீ எனக்கு ஸ்கெட்ச் போடுறியா? வண்டி எடுத்துட்டு கிளம்புடா. போ. ஏய் வாங்கடா. நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஏய் வாடா. இந்து, இனிமே என்னோட பாதுகாப்பு உனக்கு தேவையில்ல. தைரியமான ஒரு ஆள் தான் உனக்கு தாலி கட்டியிருக்கான். அருண், எனக்கு இப்பதான் நம்பிக்கை வந்திருக்கு. இந்து உன் கூட பாதுகாப்பா இருப்பா. ஆனா இவ எப்பவும் பாதுகாப்பா தான் இருக்கணும். இவளை யாராவது கஷ்டப்படுத்தினா அதை என்னால தாங்கிக்க முடியாது. அதை நீ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ம், வாடா. என்ன நீங்க ஷாப்பிங்க்கு போகலையா? அது சரி, நீங்க என்ன ஷாப்பிங்கா போனீங்க? சினிமாக்கு தானே போனீங்க? ஆமா, சினிமாக்கு போயிட்டு ஷோ பார்க்காம ஏன் திரும்ப வந்துட்டீங்க? நாங்க சினிமாக்கு தான் போனோம்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ தியேட்டருக்கு கரெக்ட் டைம்க்கு போகாதனால தியேட்டர் மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ணி நீ வரலையான்னு கேட்டாரு.
உங்க மொபைலுக்கு ட்ரை பண்ணப்போ லைன் கிடைக்கலையா, அதான் எங்களுக்கு கால் பண்ணாரு. ஆமா, என்னாச்சு இந்து, ஏன் ஷோ பார்க்காம திரும்ப வந்துட்டீங்க? அது சினிமா பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதான் திரும்பி வந்துட்டோம். ஓஹோ. ஓஹோ, ஒரு ஷோவோட தேட்டர் முழுக்க நீங்க தானே வாங்கியிருக்கீங்க. இருந்தாலும் ஷோவை பார்க்காம வந்ததுனால நஷ்டம் ஆயிடுச்சுல்ல. இந்த ஷோவோட எல்லா டிக்கெட்டையும் நீங்களே வாங்கியிருக்கீங்கன்னா அப்போ ஃபேமிலியே கூட்டிட்டு போயிருக்கலாம்லம்மா. இந்து, உனக்கு கூட எங்க யாரையும் கூப்பிடணும்னு தோணல பத்தியா? அபி, எனக்கு தெரியாது. தியேட்டருக்கு போனதுக்கு அப்புறம் தான் சினிமா பார்க்க போகணும்னு எனக்கு தெரியும். இவ்ளோ தூரம் நீங்க ரிஸ்க் எடுத்து போனது தனியா சினிமா பார்க்க தானே. இவ்ளோ பண்ணிட்டு நீங்க எதுக்காக ஷோ பார்க்காம திரும்பி வந்தீங்கன்னு சொல்லவே இல்ல. அருண், நீ எதுவும் சொல்ல நினைக்கிறியா? சினிமா பார்க்க தான் போனோம், ஆனா திடீர்னு இந்துக்கு அங்கே தலை சுத்திருச்சு. அதனால சினிமா பார்க்குற மூடே போயிடுச்சு. இந்து, நீ போய் ரெஸ்ட் எடுமா. அது வந்து நான் போய் ரெஸ்ட் எடுமா. உங்களோட ஆசையெல்லாம் வீணா போயிடுச்சுல மாமா. நீங்க நினைச்சது எதுவும் நடக்கவே இல்லை. நானும் இந்துவும் வெளியே போனப்போ எங்க ஆசையெல்லாம் வீணாகி நாங்க திரும்ப வரணும்னு தானே நீங்க ஆசைப்பட்டீங்க. மகனே, நீ ரொம்பவே மாறிட்ட போல இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா பேச்ச மட்டும்தான் கேட்டுட்டு இருந்த. ஆனா இப்போ அந்த பார்வதி அத்தையும் இந்துவும் தான் உனக்கு முக்கியமாயிட்டாங்க. பெத்த தாயை ஏமாத்திட்டு போனா இந்த மாதிரி சம்பவம் தான் நடக்கும். என் மனசை கஷ்டப்படுத்திட்டு நீ சந்தோஷமா இருக்க முடியாது. அத நீ புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா வாழ்க்கை வாழ பாரு. நீங்க யாரை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி கோமாளித்தனத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தானே இப்போ உங்க எல்லாருக்கும் கோமாளி. நீங்க எல்லாரும் இப்போ என்ன வச்சு தானே சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்களாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஆசைப்படுறதெல்லாம் நான் செய்யணும்ல. ஆனா என்னுடைய ஆசை யாராவது கேட்டிருக்கீங்களா? இதுக்கப்புறம் உங்க கூட சண்டை போட என்னால முடியாது. நீங்க பேச ஆரம்பிச்சு அதை எங்க போய் நிறுத்துவீங்கன்னு என்னால சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் கோவப்படவோ சண்டை போடவோ நான் இருக்க மாட்டேன் மாமா. நான் உங்ககிட்ட ஒண்ணுதான் கேட்க விரும்புறேன். உங்களோட ஜாதக தோஷத்தால சாக போற ஒரு பொண்ணு மேல எதுக்கு இந்த அளவுக்கு பாசம் காட்டுறீங்க? அபி, இந்து செத்த உடனே நீ எப்ப என் பொண்டாட்டி ஆகலான்னு காத்துக்கிட்டு இருக்கல. நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஜாதக தோஷத்தினால இந்து சாகணுன்றதுக்கு பதிலா ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா? அருண் மாமா, இந்து செத்த உடனே கனவுல என் பொண்டாட்டி ஆகலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நீ இதை கேட்டுக்கோ. ஒரு ஆள் சாகக்கூடிய அந்த நேரத்துல ஒரு துளி விஷமோ இல்ல ஒரு முளை கயிறு இதெல்லாம் நடக்கிறதுக்கு எந்த ஜாதகமும் தடையா இருக்காது. அதை இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அண்ணா உன்கிட்ட அப்படிதான் சொன்னாரா? அருண் சொன்னதுக்கு அர்த்தம் இந்து செத்து போனதுக்கு அப்புறம் அவனும் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாதீங்க. அருண் மாமா அப்படி சொன்னதுல இருந்து நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். என்னோட மாமா இப்ப ரொம்பவே மாறிட்டாரு. அந்த இந்து கொஞ்ச நாள்லயே என்னோட மாமாவை இப்படி மாத்தி வச்சிருக்கா. அவ செத்து போயிட்டா, கூடவே அருண் மாமாவும் சேர்ந்து சாகணுங்கிற அளவுக்கு அருண் மாமாவை நல்லாவே பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கா. அருண் மாமாவை இந்த தாட்ல இருந்து எப்படி நம்ம மாத்த முடியும்? அண்ணனோட இந்த மாற்றத்தை நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன். இந்து அண்ணனோட வீக்னஸா இருப்பான்னு எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. நீ அவனை நல்லா கேட்டிருக்க வேண்டியதுதானே அபி? அமைதியா வந்திருக்க. இந்து மேல அவர் காட்டுற அக்கறையை வச்சு நான் அவரை ஏகப்பட்ட மாட்டி திட்டேம்மா. அதனாலேயே அருண் மாமா ஏன் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. இதுக்கப்புறம் நான் ஏதாவது சொல்லி சண்டை போட்டேன்னா மாமா இன்னும் என்னை விட்டு ரொம்ப தூரமா போயிடுவாரு. இது தெரிஞ்சும் நான் என்ன பண்றது? அருண் மாமா என்ன மறந்துட்டு அந்த இந்து மேல எப்படி பாசம் காட்டுறாரு, அவளை சந்தோஷமா வச்சுக்கிறது பத்தி அவரை யோசிக்கிறது எனக்கு பிடிக்கல. அபி, நாம இந்துவை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறதுனாலதான் அண்ணனுக்கு அவ மேல இருக்க பாசம் அதிகமாயிட்டே இருக்குன்னு
எனக்கு தோணுது. இப்படி இந்து மேல பாசம் வைக்க ஆரம்பிச்சிட்டானா இந்து இறந்ததுக்கு அப்புறம் அவனும் தூக்குல தொங்கிடுவான். அதுக்கப்புறம் என் பொண்ணோட வாழ்க்கை மட்டும் இல்ல, உன்னோட வாழ்க்கையும் பிரச்சனையா தான் போகும். அத்தை, நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? எதுவுமே தெரியாத மாதிரி நீ என்ன இப்படி கேள்வி கேக்குற? அருண் அபியோட கழுத்துல தாலி கட்டினாதான் அனந்தன் உன் கழுத்துல தாலி கட்ட தயாரா இருப்பான். ஆனந்தன் மாமா அப்படி சொல்லிருக்காரா? அவன் ஒன்றும் அப்படியெல்லாம் சொல்லல, ஆனா என் வீட்டுக்காரர் அப்படிதான் சொல்லுவாரு. என் வீட்டுக்காரர் அதுக்கு இடைஞ்சலா இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால நீ அடிக்கடி உன் அண்ணனுக்கு இந்த விஷயத்த ஞாபகப்படுத்தணும். அவனுடைய நடவடிக்கை உன்னுடைய வாழ்க்கையை பாதிக்குதுன்னு நீ அவனுக்கு ஞாபகப்படுத்தணும். மது, நீ இப்ப வருத்தப்படுறியா? நீ எதுக்கும் கவலைப்படாத மது. நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பா அமையும். நம்ம 2 பேருக்கும் அந்த இந்து தானே இப்ப தடையா இருக்கா. அந்த தடை நீங்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம். ஒருவேளை அவ சாகலன்னா அவளை நிச்சயமா நானே கொன்னுடுவேன். அபி, நீ அப்படி செஞ்சிடாத. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு, அமைதியா இரு. அட கடவுளே, இந்து கர்ப்பமா இருக்கிறது தான் இந்த வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனையே. இப்போ அந்த டாக்டர் மட்டும் வந்திருந்தாங்கன்னா நம்ம 2ல ஒரு முடிவை எடுத்திருக்கலாம். இப்போ அதோட இந்து தொல்லை தீந்தே போயிருக்கோம். அம்மா, அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் நம்மளால ஒண்ணு சேராம தானே பிரிக்க முடியும். அவங்கள மனசளவுல பிரிக்கிறதுக்கு நம்மளால முடியாதே. அண்ணனையும் இந்துவையும் மனசெலவுல பிரிக்க முடியும்னு எனக்கு தோணல. அவங்கள மனசளவுல பிரிச்சு வைக்கணும் மது, வச்சுதான் ஆகணும். இப்படி வாயால பேசுறதுனால ஒன்றும் ஆக போறது இல்ல. அதுக்கு என்ன வழி நம்ம பார்க்கணும். அவங்க 2 பேருக்கு இடையில ஏதாவது பிரச்சனை வந்தாதான் நம்மளால அருணை தனியா பிரிச்சு கொண்டு வர முடியும். இந்து இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் உங்ககிட்ட அவளை பத்தி ஒவ்வொன்னா சொல்லும் போதெல்லாம் நீங்க அவளை தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப என்னாச்சு? இந்து இப்படி கட் அண்ட் ரேட்டா சொன்னதால இனிமே நாம என்ன பண்றது? அவ சொன்னப்பவே ஓங்கி அவளை அறையணும்னு தான் எனக்கு தோணுச்சு. அவ அம்பாட்டியா இல்லாம இருந்திருந்தா என் கைப்பவர் என்னன்னு காட்டியிருப்பேன். ஏய், இங்க பாரு, இனிமே அதை பத்தி பேச வேண்டாம். இந்துவை நம்ம வழிக்கு எப்படி கொண்டு வரலாங்கிறத பத்தி நீ யோசி. திமிரு பிடிச்சவ. நாம கஷ்டப்பட்டு ஒரு நல்ல வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பியிருக்கோம். ஆனா வானவத்தை பாத்தீங்களா, நன்றி கெட்டவ. அம்மா, இந்து அக்கா அப்படி என்ன நன்றி கெட்டத்தனமா பண்ணிட்டாங்க? நாம எல்லாரும் இந்து அக்கா கொடுத்த பணத்துல தானே வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது இந்து அக்கா நம்ம கிட்ட நன்றி கெட்ட செயலை காட்டுறதுக்கு என்ன இருக்கு? அடியே, உனக்கு என்ன தெரியும்? நாம கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறம் அவ வேலைய பாத்துட்டு போயிட்டால. இந்து அக்காவை யாரு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி அனுப்புனாங்க? அந்த வீட்டு ஆளுங்க எல்லா செலவையும் பண்ணி தானே இந்து அக்காவை கூட்டிட்டு போனாங்க. இல்லனா அது ஒரு கல்யாணமா இருந்திருக்குமா என்ன? ஏண்டி, நாங்க சம்மதிக்காம இருந்திருந்தா எப்படி உன்னோட இந்து அக்காக்கு கல்யாணம் நடந்திருக்கும்? நடக்க வேண்டியது எப்படியாவது நடந்திருக்கும். உனக்கு என்னடி, இந்து மேல பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஏய், நீ கொஞ்சம் நேரம் சும்மா இரு. இந்துவை சாக்க வச்சு நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க, நீங்களே யோசனை பண்ணுங்க. நாம இவள டாக்டருக்கு படிக்க வைக்க தானே இந்து கிட்ட 60 லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டோம். அதனால தானே அவ முன்னாடி இப்படி அவமானப்பட்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இவ என்ன பேசுறா பாருங்க. அம்மா, எனக்காக நீங்க அக்கா கிட்ட 60 லட்சம் ரூபாய் கேட்டது ரொம்ப தப்பு. அக்கா என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்கல்ல, இதுக்கப்புறம் நானே கஷ்டப்பட்டு படிச்சுக்கிறேன். அப்ப நீ டாக்டருக்கு படிக்கலையா? எனக்கு டாக்டருக்கு படிக்க கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லப்பா. லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து எதுக்கு நம்ம அதை வாங்கணும்? அந்த பணம் இருந்தா நம்ம சின்னதா வீடு வாங்கலாம்ல, என்னோட கல்யாணத்தையும் பண்ணலாம். ஏண்டி, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பாரு, இந்து மாதிரியே நீயும் பேசுறேன்னு வச்சுக்கோ. உன்னை அப்படியே. ஏய், எதுக்கு இப்ப பிள்ளை அடிக்க போற? சும்மா இரு. அம்மாடி, நீ உள்ள போ போ போ. உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்து அக்கா சொன்ன மாதிரி எனக்கு கஷ்டப்பட்டு ரேங்க் வாங்கி படிக்கிறது தான் பிடிக்கும். நீங்க அக்காவை ஏமாத்தி பொழைக்கலான்னு யாரும் நினைக்காதீங்க.
அக்கா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அந்த வீட்ல இருக்க பணத்தை பார்த்து இங்க இருக்க யாரும் ஆசைப்பட வேணாம். உன் கல்யாணத்துக்கு தேவையான பணத்தை யாரடி கொடுப்பாங்க? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது அக்கா இல்லல, நீங்க தானே. சீ, வாய் மூடு. மரியாதையா உள்ள போடி. இல்லன்னா நான் உன்னை அடிச்ச கொல்லுங்க பாத்துக்க. சும்மா இரு. என்ன பண்ற நீ? உள்ள போ உள்ள. உன் கோவத்தை எதுக்கு அவ மேல காட்டிட்டு இருக்க? அவ இந்துக்கு சப்போர்ட்டாவே பேசிட்டு இருக்கா. அவ பேசுனதை கேட்டீங்கல்ல? இந்துவோட வீட்டுக்கு போய் நான் அவளை போட்டு தள்ளிடுவேன். இந்து மேல நம்ம பொண்ணு பாசமா இருக்கு, அதுக்கு என்ன? இந்து இப்போ நல்லா படிச்சு நல்ல ரேங்க் வாங்கிட்டு இருக்கால, அப்புறம் என்ன உனக்கு? ஐயோ, இந்து எனக்கு அவளை பத்தி கேட்கவே பிடிக்கல. ஏண்டி சுமதி, இந்து அப்படியே விட்டுற முடியுமா? விட்டுற கூடாதுன்னு தான் சொல்றேன். அவளை வச்சு நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குதான்னு பாத்துக்கிட்டே இருக்கணும். அததான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இத பாருங்க, ஒரு விஷயத்துல நான் தெளிவாதான் இருக்கேன். இந்துவால நமக்கு எந்த ஆதாயமும் கிடைக்கலனா அவ அம்பாட்டி வீட்லயும் அருண் கூடவும் இருக்க மாட்டா. அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நமக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும்ல, அப்ப இந்த சுமதி யாருன்னு இந்து நல்லா தெரிஞ்சுக்குவா. என்ன இது புது நம்பரா இருக்கு? ஹலோ ஹலோ பிரபாகரண்ணா, இந்த வாய்ஸ் யாருதுன்னு தெரியுதா? நான் நிறைய வாய்ஸ் கேட்டிருக்கிறதுனால இந்த வாய்ஸ் யாருதுன்னு எனக்கு தெரியல. நீங்க யாரு? என் வாய்ஸை வச்சு கண்டுபிடிக்க முடியலன்னா பேரை சொல்றேன், அப்போ உங்களுக்கு தெரியும்ல. நான் தான் மகேந்திரன். ஓ, நீ தான் அந்த மகேந்திரனா? இப்ப புரிஞ்சு போச்சு. நானே உனக்கு ஃபோன் பண்ணன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ யார்? என்ன தேடி ஆபீஸ்க்கு வந்திருக்க? உனக்கு எனக்கு அப்படி என்ன சம்பந்தம் இருக்கு? உனக்கு நான் எதனா தர வேண்டியது இருக்கா என்ன? உனக்கு எப்படிடா என்ன தெரியும்? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இங்க பாருங்கண்ணே, உங்க கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். நான் சொல்ற இடத்துக்கு சொல்ல போற டைமுக்கு உங்களால வர முடியுமா? சே, நிறுத்துற. நீ ஏன்டா வண்டியை நிறுத்தின? இல்ல, நீங்க தான் நிறுத்துன்னு சொன்னீங்க. அதனால உன்னை நான் என்னன்றா சொல்றது? நீங்க என்ன ஆளை ஏமாத்துறீங்களா? நான் யாருன்னு உங்களுக்கு புரியலன்னா நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். டேய், உனக்கு இந்த பிரபாகரனை பத்தி தெரியாது. இவர் நீ சொல்ற இடத்துக்கும் நீ சொல்ற நேரத்துக்கும் வர்றதுக்கு எனக்கு என்ன அவசியம்? உன் மனசுக்குள்ள ஏதாவது தப்பான ஐடியா இருந்திருந்தா அதை நீ உன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டா போதும். இவர் இதுக்கப்புறம் உன் பேரை வச்சுக்கிட்டு நீ ஷேனாய் ஆபீஸ்க்குள்ள போன உன்னை உள்ள தூக்கி வச்சிருவேன். புரிஞ்சுதா? நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் சொல்ல போறத நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி என்னடா நீ என்கிட்ட சொல்ல விரும்புற? நீங்க தான் கேட்டீங்களே, எனக்கும் உனக்கும் என்ன உறவு இருக்குன்னு. ஆமா, என்ன உறவுன்னு தெரியலன்னா நான் தெளிவா புரிய வைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எங்க இருந்தாலும் என்னை தேடி வருவீங்க. ஓ, அப்படி சொல்றதுக்கு உங்ககிட்ட என்னடா இருக்கு? 22 வருஷத்துக்கு முன்னாடி மழை பெஞ்ச இந்த ராத்திரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு உன் கையில இருந்த அப்போ பிறந்த ஒரு பிஞ்சு குழந்தைய கொல்றதுக்கு என்கிட்ட கொடுத்தது ஞாபகம் இருக்கா? நான் சொன்ன மாதிரியே நடக்கணும். இந்த குழந்தை உயிரோட இருக்கவே கூடாது. இந்த வேலையை நீ சரியா செஞ்சு முடிக்கணும். இந்த குழந்தை உயிரோடவே இருக்காது. இதுக்கு நான் வாக்கு கொடுக்குறேன். மகேந்திரன். சொல்லுங்க பிரபாகரா, இப்போ நான் யாருன்னு உனக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே. அது வந்து மகேந்திரா, எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. ஆமா, நீ இப்ப எங்க இருக்க? அதிகமா கேள்வி எதுவும் கேட்க கூடாது பிரபாகரா. நான் உன்னை நேர்ல வந்து பார்க்கணும். பார்க்கலாமே.
எப்ப பார்க்கணும் நீயே சொல்லு. நம்ம மீட் பண்ற இடத்த எங்க எப்போன்னு நான் சொல்றேன். அப்போ அந்த இடத்துக்கு நீ வந்தா மட்டும் போதும். நானே ஃபோன் பண்றேன். ஹலோ ஹலோ மகேந்திரா. அவன் தான் அந்த மகேந்திரனா? ஆமா, 22 வருஷம் ஆயிடுச்சுல்ல. அவனோட பேரு அதுதானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மகேந்திரனை பத்தி எந்த விவரமும் எனக்கு தெரியவே இல்லை. செஞ்ச வேலைக்கான பணத்தை வாங்கிக்கிட்டு என்கிட்ட என்ன சொன்னான்னா, அவன் பாம்பேக்கு போறதா சொல்லிட்டு போனான். அதுக்கப்புறம் இப்பதான் அவன் வந்திருக்கான். இங்க பாருங்கண்ணே, மகேந்திரன் உங்களை 25 வருஷத்துக்கு அப்புறமா பார்க்க வந்திருக்கானா? வேற ஏதோ பிளானோட வந்திருக்கான். பார்வதியோட குழந்தைய கொல்றதுக்காக அன்னைக்கு அந்த மகேந்திரனுக்கு நம்ம நிறைய தானே பணம் கொடுத்தோம். அப்புறம் எதுக்கு மறுபடியும் வந்திருக்கான்? நான் என்ன நினைக்கிறேன், பழைய விஷயத்தை வச்சு நம்மள அவன் பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கிறதுக்காக வந்திருப்பான். அதுதான் மகேந்திரனோட ஐடியாவா இருந்தா அதுக்கு நம்ம ஒத்துக்கவே கூடாது. அவன் நமக்கு தலைவலியா இருந்தானா அவனை நம்ம வேற விதமா தான் டீல் பண்ணி ஆகணும். அவன் எந்த எண்ணத்தோட வந்திருக்கான்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணுவோம். பாத்துக்கலாம். அப்புறம் அண்ணன் இன்னொரு விஷயம், ஒருவேளை மகேந்திரனை என் வீட்டுக்காரு பாத்துட்டாருனா நமக்கும் அவனுக்கும் என்ன லிங்க்னு அவருக்கு தெரியாது. அதனால இந்த விஷயத்தை இப்போதைக்கு ராதிகா கிட்டயும் என் வீட்டுக்காரர்கிட்டயும் சொல்லாதீங்க. நீ சொல்றது சரிதான். அப்புறம் இப்போதைக்கு நம்ம மகேந்திரனை கான்டாக்டே பண்ணக்கூடாது. அவனுக்கு தேவைன்னா அவனே பண்ணட்டும். நமக்கு நேரம் இருந்துச்சுன்னா அப்ப நம்ம அங்க போலாம். சரி. அபி, நீ இப்படி எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருந்தா ஏதாவது நடக்க போதா என்ன? சில நல்ல விஷயம் நமக்கு நடக்குங்கிறத நீ தான் ஏத்துக்கணும். இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதுக்கு முன்னாடி நீ இந்த வீட்டுல ஒரு சேனாய் பொண்ணு மாதிரி தானே வாழ்ந்துகிட்டு இருந்த. ஆனா இப்போ உன்னோட நிலைமை அப்படி இல்லை. இங்க பாரு, ஒரு பால்கார பொண்ணா ஊர் முழுக்க பால் வித்துக்கிட்டு இருந்த இந்துவோட நிலைமை இப்ப என்ன? பார்வதியோட சொந்த பொண்ணு மாதிரி தானே இந்து இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கா. இங்க பாரு, நம்ம அருண் கூட இந்து பின்னாடி ஏன் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு அபி. இந்துக்கு இந்த வீட்டுல இப்ப அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. உன்கிட்ட இப்ப அப்படி என்ன இருக்க? ஒன்னும் இல்ல. அது என்னோட தப்பா? உங்க 2 பேருக்கும் நான் மகளா பிறந்ததுல என்னோட தப்பு எதுவும் இல்லையே. இந்து யாரோட மகளா இருந்து இந்த சொகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கா? இங்க பாரு அபி, நான் உனக்கு சொல்ல வேண்டியது இதுதான். சேனாய் குடும்பத்தோட அதிகாரம் கிடைக்காம இந்த வீட்டுல உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. அதாவது பார்வதி உன்னை தத்து எடுத்தாதான் உனக்கு எதிர்காலமே இருக்கு. ஆனா பார்வதி சித்தி என்ன தத்து எடுப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. என்னதான் உங்களுக்கு பிடிக்கலையே, அப்புறம் எப்படி தத்து எடுப்பாங்க? இங்க பாரு அபி, நீ அப்படி நினைச்சு உன் நம்பிக்கையை கைவிட்டுறாத. உன்னை தத்தெடுக்கிற நிலைமைக்கு பார்வதியை கொண்டு வரணும். அதுக்கு நீ தான் மனசு வைக்கணும். உன்னை தத்தெடுக்கிறதுல இருந்து பார்வதி எப்பவுமே பின்வாங்காத மாதிரி நம்ம ஒரு வேலையை பண்ணணும். இந்து இந்த வீட்டில் எப்படி முதலாளி அம்மாவானா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. பார்வதியை தான் அவ ஆயுதமா கையில் எடுத்தா.
அந்த வழியில தான் நீயும் போயாகணும் அபி. போமா, இந்து மாதிரி பார்வதி சித்திக்கு அடிமையாக என்னால முடியாது. நீ ஒன்னும் அவளுக்கு அடிமையா இருக்க வேண்டாம். ஆனா நீ பார்வதி மேல அன்பும் பாசமா இருக்கிற மாதிரி அவளுக்கு தோணணும். அப்பதான் இந்துவை நீ ஓவர்டேக் பண்ணி பார்வதி மனசுல இடம் பிடிக்க முடியும். இங்க பாரு, உன்னை தத்தெடுக்க பார்வதி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீ யாரா இருப்ப? இந்த சேனாய் குடும்பத்தோட அடுத்த வாரிஸ் தானே. அப்புறம் அருண் முதற்கொண்டு எல்லாரோட கேரக்டரும் மாறிடும். உன் மேல இருந்த கோபமும் போயிடும். அனந்தன் கூட உனக்காக தான் பேசுவான். இப்போ நான் என்னதான் செய்யணும்னு நீங்க சொல்ல வரீங்க? இங்க பாரு, நீ பார்வதிட்ட இதுக்கப்புறம் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசு. நான் சொல்றத மட்டும் நீ கேளு. அதத்தான் என்னன்னு கேக்குறேன். இத சாக்கா வச்சு என்னால அவங்க காலெல்லாம் பிடிக்க முடியாது. அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். நீ இப்ப பண்ணிட்டு இருக்க எல்லா வேலையும் பார்வதியோட வெறுப்பை சம்பாதிக்கிறதுக்கான வேலை தான். அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்றது தான் இனிமே உன்னோட வேலையே. நீ ஒரு தடவை அப்படி பண்ணி பாரேன். பார்வதிக்கு உன் மேல ரொம்ப பாசம் அதிகமாயிடும். உன்னை அவ கண்டிப்பா தத்தெடுப்பா. அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்கிறதுன்றத நம்ம தான் தீர்மானம் பண்ணணும். இங்க பாரு, அதனால இந்து கிட்ட நீ பிரச்சனை பண்ணி பார்வதியோட வெறுப்பை நீ சம்பாதிக்காத. நீ கொஞ்சம் வளைஞ்சு போறதுனால எந்த அவமானமும் இல்ல. இங்க பாரு, இது எல்லாம் உன்னோட எதிர்காலத்துக்காக தானே, புரியுதா? அதனால இன்னையில இருந்து நம்ம பார்வதி கிட்ட போற லைனை கொஞ்சம் மாத்தி தான் போயாகணும். பார்வதி நம்மளோட வழிக்கு கண்டிப்பா வருவா. அத நான் நிச்சயமா சொல்றேன். ஐயோ அம்மா கடவுளே, ஐயோ என் இடுப்பு, அம்மா, ஓ, ஐயோ கடவுளே, இடுப்பு வலிக்குதே, ஐயோ அம்மா, முடியலையே. என்ன ரோசம்மா, என்னாச்சு? என்னோட இடுப்பு ரொம்ப வலிக்குதுமா, என்ன ஆச்சுன்னு தெரியல. உங்களால முடியலன்னா நீங்க செய்யாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ வேண்டாம்மா, இந்த வேலையில நீ பண்ண வேண்டாம். நீ பண்ணா அது பிரச்சனை தாம்மா. ஆமா, ரோசம்மாக்கு என்னாச்சு? இவங்களுக்கு இடுப்பு ரொம்ப வலிக்குதா? அட பரவாயில்லம்மா, என் வேலையை நானே பாத்துக்கிறேன். இன்னைக்கு இவ்வளவு வச்சு இந்த வேலை எல்லாத்தையும் நான் செய்ய வைக்கிறேன். என்ன நீங்க இடுப்பு வலி வச்சுக்கிட்டு எப்படி ஃப்ளோர் ஃபுல்லா க்ளீன் பண்ணுவீங்க? உடம்பு முடியலன்னா நீங்க இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. ஆமா, இப்பெல்லாம் இடுப்புலி வந்தா ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். வேற ஏதாவது நோய்க்கான அறிகுறியான்னு நம்மளால சொல்லவே முடியாது. இந்து, நீ எதுக்கு இவங்களை வச்சு ஃப்ளோரை க்ளீன் பண்ணிட்டு இருக்க? இந்த வேலையை நீயே பண்ணலாம்ல. நான் செய்யறேன்னு தான் சொன்னேன், அவங்க தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீ இந்த வேலையை பண்ணணுமா என்ன? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீ ஏன் இந்த வேலையை எடுத்து செஞ்சுதானே ஆகணும்? பாவம், இவங்களுக்கு ரொம்ப முடியலன்னு நினைக்கிறேன். இந்து, நீ எடுத்து நீ பாட்டுக்கு ஃப்ளோரை க்ளீன் பண்ண பாரு. என்கிட்ட கொடுங்க ரோசம்மா. வேண்டாம்மா, நீ இதெல்லாம் பண்ண வேண்டாம். அட பரவாயில்ல, இருக்கட்டும், நானே செய்யறேன். வேண்டாம்மா. அட, அவளே பண்றேன்னும் போது நீங்க இதெல்லாம் வேண்டான்னு சொல்றீங்க? இந்து, நீ க்ளீன் பண்ணு, பாவம் அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். இந்து, நீ எதுக்காக இந்த வேலையெல்லாம் பாக்குற? அது வந்து மா, ரோசம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதான். சித்தி, ரோசம்மாக்கு ரொம்ப இடுப்பு வலிக்குதாமா. இடுப்பு வலிக்கிறதுனால இவங்களால எப்படி ஃப்ளோரை க்ளீன் பண்ண முடியும்? நம்ம கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோட நடக்கணும் இல்லையா? ஆமா, இவ சொல்றது ரொம்ப சரிதான். இந்து, வேடிக்கை பார்க்காம நீ இந்த வேலையை பாரு. இந்து, நீ இதெல்லாம் பண்ண வேண்டாம். இங்க பாரு இந்து, இந்த மாதிரி நேரத்துல நீ இந்த வேலையெல்லாம் பாக்குறது ரொம்ப தப்பு.
ஒரு டாக்டரோட அட்வைஸ் கிடைக்கிற வரைக்கும் நீ ரெஸ்ட் எடுத்தே தான் ஆகணும். நீ பாட்டு கேட்கலாம், புக்ஸ் படிக்கலாம். இந்த மாதிரி நேரத்துல நீ இதை தான் பண்ணி ஆகணும். ஐயோ, அப்போ இந்த வீட்ல இருக்க வேலையெல்லாம் யாரு செய்வா? இந்த வேலையை பார்க்கறதுக்கு இங்க இந்து மட்டும்தான் இருக்காளா? எப்பவுமே ரோசம்மாவுக்கு இந்து தானே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இவ டாக்டர் கிட்ட செக்கப் போற வரைக்கும் இந்து இந்த வேலையெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன் அபி, நீ இந்த வீட்ல சும்மா தானே இருக்க? ரோசம்மாவுக்கு நீ உதவி பண்ணலாம்ல? அபிலாம் இந்த வேலை செய்ய வேண்டாம், இத நானே செஞ்சுக்கிறேம்மா. அதெல்லாம் வேண்டாம். அபி ரொம்ப தங்கமான பொண்ணாச்சே, இவ நான் சொல்றத கேப்பா. சரிதானே அபி? அது நான் சித்தி, இந்த வீட்ல எல்லா வேலைகளுமே இந்து தானே பாத்துட்டு இருக்கா. நீயும் ஏதாவது வேலை செய்யணும்ல? நீ ரொம்ப நல்ல பிள்ளையா, இந்த சித்தி சொல்றத கேட்கணும். அப்பதான் இந்த சித்திக்கு உன்னை பிடிக்கும். ஆமா ஆமா, பார்வதி இப்ப சொன்னதுதான் சரி. இங்க பாரு அபி, நீ இந்த வேலை எல்லாம் செய்யலாமே. இங்க பாரு, இந்த வீடு நாளைக்கு உனக்கு தானே வந்து சேரும். அப்படி இருக்கும்போது நீ இந்த வீட்டை கிளீன் பண்ணலாம்ல. அம்மா வேண்டாம். அப்ப ஏன் இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? இந்த வீடு முழுக்க சுத்தம் பண்ண. அபி, இந்த வேலை செய்யறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கா? இல்ல இல்ல, அவளுக்கு எதுவும் கஷ்டம் இல்ல. அவளுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அப்படிதானே அபி? ஆமா. இந்து, இத அவ கையில கொடு. என்கிட்ட கொடு. இந்த அபி, வேலையை பாரு. நீ ஆரம்பி அபி. பார்வதியம்மா, இதுக்கெல்லாம் எந்த அவசியமே இல்ல, நானே வேலையை பாத்துக்கிறேன். அபி ரொம்ப நல்ல பொண்ணு ரோசம்மா. அவளே எல்லா வேலையும் செஞ்சிருவா. வேலையெல்லாம் செஞ்சு கத்துக்கட்டும். ரோசம்மா, நீங்க போய் உள்ள ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரிம்மா, போங்க. இந்து, நீ வா. இந்து, நீ இப்படி உட்காரு. உட்காருங்கறல. இந்தா. இது எதுக்குமா? இதுல மெலோடி சாங்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல நீ இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டா நிம்மதியா இருக்கும். நீ வேடிக்கை பார்த்து நின்னுட்டு இருக்க. சீக்கிரம் வேலையை ஆரம்பி. ஆமா ஆமா, இங்க பாரு, இங்கெல்லாம் கிளீன் பண்ண. எல்லாத்தையும் பழகணும் இல்லையா? கிளீன் பண்ண. நான் ரூமுக்கு போயிட்டு வரேன். கூத்து விட்டுட்டு எஸ்கேப் ஆகுறத பாரு. அபி இந்த வேலையை பாப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்ப அபியோட நடவடிக்கையில ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்கு. அபி மாதிரி தான் எல்லா பொண்ணும் இருக்கணும். நல்லா தொட. இங்க பாருமா, நான் இப்ப வந்துடுறேன். உட்காந்து ஜாலியா பாட்டா கேக்குறேன். நான் யாருன்னு காட்டுறேன் இரு. இடுப்பு ரொம்ப வலிக்குதே. வீட்டை துடைக்கிறது இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. நீ ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குற? கை வலி தாங்கல. ஐயோ அபி, நான் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடி. பார்வதிய பகச்சிக்க வேண்டாம் தான் நான் இதெல்லாம் சொன்னேன்டி. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணம் நீ மட்டும்தாம்மா. இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குமே. இங்க பாரு அபி, நான் அப்ப இருந்த நிலைமையில வாய் மூடு. ஏதாவது பேசினா கொன்னுடுவேன். இது வரைக்கும் நான் இந்த வேலையெல்லாம் பார்த்ததே இல்ல. ஆனா இன்னைக்கு உன்னால எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்திருக்கேன். நடக்கிறது எல்லாமே உன் நல்லதுக்காக மட்டும்தான் அபி. நாம கஷ்டப்பட்டா தானே பலன் கிடைக்கும். அம்மா, உன் மேல கொல்ல வெறியில இருக்க. பேசாம போறியா?
நான் ஃப்ளோரை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இந்துவோட திமிர பார்க்கணுமே. அவ ஜம்முன்னு உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நான் ஒரு வேலைக்காரியாவும் அவன் ஓனர் மாதிரியே தோணுச்சு. அதுதானே அவளும் எதிர்பார்த்துட்டு இருக்கா. எல்லாம் என்னோட கெட்ட நேரம். அந்த நேரத்துக்கு பார்வதி சித்தி வந்துட்டாங்க. வராம இருந்திருந்தா அவளை தரையை தொடக்க விட்டுட்டு நான் வேடிக்கை பார்த்திருப்பேன். இங்க பாரபி, நீ பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே உனக்கு பலன் கிடைக்கும். அந்த நேரம் நீ பார்வதி பேச்சை கேட்காம இருந்திருந்தா பார்வதிக்கு உன் மேல இருந்த கோபம் இன்னும் அதிகமாயிருக்கும். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.